ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த பாசம், கண்மூடித்தனமான ஒரு அன்பு வச்சிட்டோம்னா அவங்க என்னதான் நம்மளை கேவலப்படுத்தினாலோ, அசிங்கப்படுத்தினாலோ, மானபங்கப்படுத்தினாலோ, எவ்வளோதான் தரக்குறவோ பேசினாலும் மீண்டும் 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 போய் அவங்கக்கிட்ட நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம், ஏன் நிற்கிறோம் நமக்கே தெரியாது. அவங்க நம்மளை வேணான்னு வெறுக்கும் போதும் என்னடா நம்ம இந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறோமே, இப்படி நம்மளை ஒருத்தர் வேணான்னு வெறுக்க நம்ம திருப்பி நம்ம அவங்கக்கிட்ட போயே நிற்கிறோமே, என்னடா இது பழக்கம், நம்ம ஏன் இப்படி மானங்கெட்டு போயிட்டு அந்த மானங்கெட்ட ஜென்மமாக நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும்தாங்க உண்மையான அன்பு நீங்கள் அவங்க மேலே நீங்கள் வச்சதுனால மட்டும்தான் திருப்பி நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறீங்க. உண்மையான அன்பு நீங்கள் வைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா அவங்க ஒரு தடவை உங்களை கேவலப்படுத்தும் போதும், அசிங்கப்படுத்தும் போதும், உதாசீனப்படுத்தும் போதும் திருப்பி நீங்கள் அவங்கள பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் அவங்க மேலே காட்டினதும் வச்சதும் உண்மையான அன்பு, அக்கறை, பாசம். அவங்க உங்கள் மேலே வைக்கிறது, நீங்கள் ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், அதை மன்னிச்சு கூட ஏற்றுக்கலாம் இல்லைங்களா. மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷங்க, கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. தப்பு செய்கிறவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் சின்ன தப்பு நான் என்ன சொல்லலைங்க, வேறு யாரையும் சொல்லலை. நான் ஒரு புக்கில் படித்த ஒன்று, என்ன தான் நீ வேண்டான்னு என்னை உதறி விட்டாலும் திரும்ப நான் உங்ககிட்டே வந்து நிற்கிறேனே, ஏன் நீ என்ன தான் வெறுக்க பேசினாலும் உங்கள்கிட்ட திருப்பி நான் வந்து பேசுகிறேனே, ஏன் என்னை வேண்டாம் நீ காலில் எட்டி உடச்சிக்கிற தள்ளினாலும் நான் திருப்பி உங்கள் காலையை வந்து பிடிக்கிறேனே, ஏன் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கண்மூடித்தனமான அன்பு, அக்கறை, பாசம். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல, அவங்க மனசு காயப்படுற மாதிரி பெருசாக ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கும் உங்களவுக்கு அன்பு இருந்திருந்தால் அதை மறந்துட்டு நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி மறந்துட்டு திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் உங்களவுக்கு அவங்க அன்பு வைக்கலைன்னா உங்களை காயப்படுத்தி தான் பார்ப்பாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இது எனக்காக சொல்லலை. நான் ஒரு புக்கில் படித்தேன், அதை படித்தோன்னையும் எனக்கு ஒரு சில ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். உண்மையான அன்பு, நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா, பொய்யான அன்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். சோதிச்சு பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லி மூஞ்சுக்கு முன்னாடி கேட்டு 4 அடி கூட அடிச்சிருங்க. ஆனால் அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்காதீங்க. அது அவங்களால தாங்கிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எப்போவுமே இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, வாக்கியங்கள் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லைங்களா. அதை பார்த்து எல்லோரும் எழுதி வைக்கிறாங்க. எல்லா பாட்டுக்குமே இப்போ வந்து என்ன தமிழ் மோட்டிவேஷன் பேர் வச்சு எழுதி வைக்கிறாங்க, அவங்க மனசில் பட்டதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. அது மாதிரி நான் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உண்மையான அன்பு வச்சுக்கிட்ட உண்மையான அக்கறை காட்டுங்க, அன்பு வைங்க. அவங்கள வந்து தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, அதுதான் மனுஷத்தன்மை.